ஹலோ எல்பிகேபிஸ் லிட்டில் பாட் கொடிப்பான சேனல் மெம்பர்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னா, இன்னைக்கு ஏஜென்ட்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் தொல்லை வந்து தாங்கவே முடியல. ஒரு யூனிவர்சிட்டி இல்லை ஒரு காலேஜோடைய ஆக்சுவல் ஃபீஸ் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுக்கு. நம்ம மக்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாக மாறிட்டாங்க. அதனால ஏஜென்ட்ஸோடைய எண்ணிக்கையும் கூடி போயிட்டு. ஒரு யூனிவர்சிட்டியோ இல்லை ஒரு காலேஜ்க்கோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் உண்மையான ஆக்சுவலான ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு, டியூஷன் ஃபீ எவ்வளவு, வேற கண்ட்ரியில் போய் படிக்கிறீங்கன்னா அதோடைய விசா ஃபீ எவ்வளவு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ஃபுட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டிராவலுக்கு சராசரியாக எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், இதோடைய ஆக்சுவல் ரேட் நம்ம தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி அப்ராட் காலேஜஸ் ஆர் மேபி யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அகாடமியை தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அகாடமியில் படிக்கக்கூடிய நம்ம இந்தியன் ஆஸ் வெல் அஸ் அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபாரின் லைஃப்பை வந்து மேனேஜ் பண்ணலாம், மணியை எப்படி சேவ் பண்ணலாம், அட் த சேம் டைம் நம்மளுடைய கேரியரை எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த யூனிவர்சிட்டி சார்ஜ் பண்ணுற ஃபீஸ் எவ்வளவு, அதே மாதிரி ஏஜென்ட்ஸ் ஆர் மேபி கான்ட்ராக்டர்ஸ் எவ்வளவு வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த யூனிவர்சிட்டிக்கு என்னெல்லாம் அக்ரிடேஷன்ஸ் வந்து இருக்கு, இந்த யூனிவர்சிட்டி ஆர் மேபி இந்த அகாடமியில இருந்து வாங்கக்கூடிய டிகிரி வந்து இந்தியா ஆர் மேபி அதர் அப்ராட் கண்ட்ரீஸ்ல வந்து செல்லுபடி ஆகுமா, FMGA எக்ஸாம் ஆர் மேபி NEXT எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம டாபிக் உள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூஸ் பண்ண கண்ட்ரி வந்து கிர்கிஸ்தானுடைய கேபிட்டல் சிட்டி வந்து பிஷ்கெக். ஸோ பிஷ்கெக்கில் வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் அகாடமி ஆர் மேபி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமி ஆர் மேபி KSMA. ஸோ இதில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து வெப்சைட் வந்து இதுதான் kgma.kg. அதோடைய இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து இருக்குது. இதுதான் வந்து ஜெனுவினான வெப்சைட்டு. ஒருவேளை சில ஃபேக் ஆர் மேபி க்ளோன் வெப்சைட்ஸ் வந்து சர்க்குலேஷனில் வந்து போயிட்டுருக்கலாம். இப்போ இந்த யூனிவர்சிட்டியோடைய ஆர் மேபி இந்த அகாடமியோடைய அக்ரிடேஷன் வந்து பார்த்துக்கோங்க. WHO அதாவது வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், NMC நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி நமக்கு வந்து ECFMG இது எல்லாருக்குமே தெரியும், எஜுகேஷன் கமிஷன் ஃபார் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் இன் USA, அதே மாதிரி MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இது போக இவங்க வந்து IMED அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் எஜுகேஷனல் டைரக்டரியில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அக்ரிடேஷன்ஸ் அண்ட் அஃபிலியேஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கும்போது இந்த யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் யூனிவர்சிட்டி, ப்ராக்டிக்கலாக நிறைய வந்து சொல்லி தராங்க, அனாட்டமி கிளாஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து கூகுளில் கிடைச்ச ரிவ்யூஸ் வந்து 4.5 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். இப்போ நியூவஸ்ட் ரேட்டிங் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஹையஸ்ட் ரேட்டிங்கில் வந்து நல்லா புகழ்ந்து தான் தள்ளியிருப்பாங்க. நியூவஸ்ட் ரேட்டிங் வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கீழே கோத்ரூ பண்ணும்போது இதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். அதாவது வந்து இந்த பர்டிகுலர் அகாடமியில் வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வந்து ORT அப்படின்னு ஒரு எக்ஸாம் வந்து இருக்குது. அந்த எக்ஸாமுக்காக வந்து டீச்சிங் வந்து சரியாக வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லோவஸ்ட் ரேட்டிங்கும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் வந்து நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸில் வந்து கோத்ரூ பண்ணும்போது அகெயின் இந்த ORT அதாவது வந்து நேஷன் வைட் டெஸ்டிங் எக்ஸாம் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் அப்ளிகன்ஸில் வந்து கொஞ்சம் கீழே கோத்ரூ பண்ணும்போது அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி KSMAக்கு வந்து இதுதான் வந்து ஒன்லி ஜெனுவின் வெப்சைட், அதாவது வந்து kgma.kg. ஸோ இவங்க வந்து இன் கோஆப்ரேஷன் வித் SK கேரியர் பில்டர் LLC, சரியா? ஸோ இது வந்து ஏஜென்ட் கிடையாது, இது வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட். ஸோ ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட்டுக்கும் ஏஜென்ட் ஆர் மேபி கான்ட்ராக்டருக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குது. இவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட். ஸோ எதுனாலும் இந்த பர்டிகுலர் பர்சன் டாக்டர் சுனில் யாதவை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிர்கிஸ்தான் ஃபோன் நம்பர் வந்து இருக்குது. இது போக இந்தியன் நம்பர் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இவங்க பேஸ்ட் அப்பான் ஹரியானா. ஒரு யாஹூ மெயில் ஐடி வந்து இருக்குது. இது போக ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது ksma.edutech.in. ஸோ இதில் வந்து இன்னொன்று ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் டைமில் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் கம்பெனியில் இருந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கேட்கக்கூடிய அந்த பர்சனுடைய டீட்டெயில்ஸையும் வெரிஃபை பண்ணுங்கள். மேபி நீங்கள் கூகுள் மீட் கண்டக்ட் பண்ணலாம், இல்லை அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் அகாடமி KSMAக்கும் சாரா ஃபார்முக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இதே மாதிரி SK கேரியர் பில்டருக்கும்
இந்த ஃபாலோயிங் கம்பெனிஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் எல்லாம் நல்லா கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமி .wordpress.com அதாவது வந்து IMI KSMA அப்படின்னு ஒரு குரூப் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இது போக மோக்ஷ் அதாவது வந்து moksh16.com இது போக கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமி .com இது வந்து ஒரு க்ளோன் வெப்சைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரினைசன்ஸ் எடிகேஷன் இதே மாதிரி நமக்கு வந்து பிஸ்வாஸ் ஓவர்சீஸ் எடுகேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கோஆப்ரேஷனில் இல்லாத ஒரு கம்பெனிஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ருஸ் எடியூடெக் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேம்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படிங்கிறத அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்கே கேரியர் பில்டர் LLC அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து நிறைய பிளேசஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூபி, ஏபி, தெலுங்கானா, இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரிக்கு இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஹெட்டு. ஆக்சுவலாக இவர் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து பார்க்கலாம். டாக்டர் எஸ் ஜான் சத்யபிரியன். ஸோ இவர் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட். இவர் வந்து மேக் எடியூடெக் ஓவர்சீஸ் LLPயை வந்து நடத்திட்டு இருக்காரு. அவருடைய ஃபோன் நம்பரும் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபோன் நம்பர் தான் எல்லா இடத்துலையும் வந்து கொடுத்துருக்காங்க, டைரக்ட் அட்மிஷன் அப்படின்னு சொல்லி. இவங்களுடைய அட்ரஸ் வந்து சாலிகிராமம், சென்னை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது போக நிறைய லொக்கேஷன்ஸில் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுனாலும் இந்த டீட்டெயில்ஸை ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஆர் மேபி டீட்டெயில்ஸை கொடுங்க. இந்த பர்டிகுலர் அகாடமி நிறைய கிளினிக்கல் பேசிஸ் ஆர் மேபி ஹாஸ்பிட்டல்ஸ் கூட ஒரு கொலாபரேஷனில் வந்து இருக்காங்க. இது போக அவங்களே வந்து நிறைய கிளினிக்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து 6 இயர்ஸ் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. அட்மிஷன் ப்ராசஸ்க்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை. அதாவது வந்து 10th கிரேட் சர்டிஃபிகேட்டு, 12th கிரேட் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, இது போக notarized translation of secondary school certificates into Russian language. அது ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. 2 photos 4 photos அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை. கேஜி விசா இது எல்லாமே ஆக்சுவலாக வந்து இந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட் வந்து எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அதனால் அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து தேவை டாக்குமெண்ட் அட்மிஷனுக்காக. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வந்து தேவை HIV AIDS வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி. அதே மாதிரி மேண்டட்ரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியும் தேவை. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தேவை. என்னதான் ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்தாலும் யூனிவர்சிட்டி கிட்ட எப்போவுமே வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து 1 ஜூலை டில் 1 அக்டோபருக்குள்ளே வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து 1 செப்டம்பரில் இருந்து 15 அக்டோபருக்குள்ளே இருக்கும். அடுத்த நாளே உங்களுக்கு வந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸை கொடுத்துருவாங்க. என்ரோல்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து 15 அக்டோபருக்குள்ளே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் விசா ப்ராசஸ் எல்லாமே அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. விசா ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அதாவது கிர்கிஸ்தான் வந்த பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். விசா, ரெஜிஸ்ட்ரேஷன், பாஸ்போர்ட் எப்போவுமே உங்கள் கையில் வச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்கக்கூடியது வந்து ஸ்டூடெண்ட் எஸ் டைப் விசா. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 3 month விசா அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து 1 year விசா வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த விசா உங்களுக்கு கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து வந்து இன்விடேஷன் லெட்டர் வந்து வேணும். அகைன் இந்த இன்விடேஷன் லெட்டரை வந்து அவங்களுடைய ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட் கிட்டயே கேட்டாலே அவங்க எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்க விசா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற மாதிரி இருந்தா 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட ப்ரையரா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க. அவங்க இந்த ப்ரொசீஜர்ஸை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட், விசா, ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு போலீஸ் உங்களை ஒரு வேளை ஸ்டாப் பண்ணலாம், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கேட்கலாம். அதனால எப்பவுமே உங்களுடைய மொபைல் போன்ல பாஸ்போர்ட் காப்பி, விசா காப்பி, ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த டைம்லயும் நம்ம வந்து பாஸ்போர்ட் ஒரிஜினல் காப்பியை வந்து கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு அஃபீஷியல் ஃபீ அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க இந்த விசா ரிசீவ் பண்ணுறதுக்காக வேண்டி. இது வந்து $10 ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் 850 ரூபா. ஸோ விசா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ்க்கு இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்டோடைய வெப்சைட் ksmaedutech.in. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து விசா ப்ராசஸ், ட்ராவல் அசிஸ்டன்ஸ், அதாவது வந்து டிக்கெட்டு, இது போக ஹாஸ்டல், மெஸ்ஸு எல்லாமே வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க, குளோபல் பிஸ்னஸ் பார்க், குர்கான், இந்தியா. ஸோ இந்த அகாடமியில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கணும்னா இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு தேவை. இது போக செகண்டரி எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் காப்பி தேவை.
4 ஃபோட்டோஸ் இப்படி டிஃப்ரெண்ட் சைஸஸில் தேவை. சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது வந்து போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேமெண்ட் ரிசிப்ட் தேவை. இது போக காப்பி ஆஃப் பாஸ்போர்ட் ஆர்ஓபி நேஷனல் ஐடி கார்டு. ஸோ நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பாஸ்போர்ட் தான் அவசியம். இது போக மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்ம் தேவை. இது போக சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அட்மிஷன் கொடுத்துருவாங்க. இந்த அட்மிஷன் கொடுக்கறதுக்காக வேண்டி அவங்க இன்விடேஷன் லெட்டரை ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. இந்த டியூஷன் ஃபீ அப்படிங்கிற செக்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் வந்து பெருசாக வந்து பார்க்க முடியல. பட் எனிஹவ் நம்ம கூகுளில் கொஞ்சம் சர்ச் பண்ணி எக்ஸாக்டான டீட்டெயில்ஸை எடுத்துடலாம். இப்போ இதோடைய ஃபீஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒரு ஃபீ டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஃபீ டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஏஜென்ட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஆக்சுவலான ஃபீ டீட்டெயில்ஸ் கிடையாது. பட் இந்த ஃபீ டீட்டெயில்ஸ்க்கும் ஒரிஜினல் ஃபீஸுக்கும் அரௌண்ட் லைக் 1,60,000 ஆர் மேபி $2,000 வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஏஜென்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. டியூஷன் ஃபீ வந்து $8,500 ஆர் அப்ராக்சிமேட்லி 7,20,000 பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான். அதுக்கு பிறகு செகண்ட் இயர்லேருந்து 5th இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து $4,800 ஆர் அப்ராக்சிமேட்லி 4 லட்ச ரூபா. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது இது வந்து 5 வருஷத்துக்கு தான். 5 வருஷத்துக்கு வந்து 23,50,000 பக்கத்தில் வருது. இது மட்டும்தான் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இது போக உங்களுக்கு வந்து மெஸ்ஸுக்கு ஒரு ஃபீ வந்து இருக்குது $1,500. ஸோ $1,500 அப்படிங்கிற வந்து ஒரு 1,30,000 கணக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 25 லட்சம் பக்கத்தில் வருது. இந்த அடிஷ்னலாக எப்படியும் உங்களுக்கு வந்து 5 லட்சம் கண்டிப்பாக வரும். ஸோ 30 lakhs அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். இப்போ 30 lakhs வந்து ஒரு ஏஜென்ட் வந்து சார்ஜ் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒரு 2 lakhs பக்கத்தில் இருக்கும் அவங்க ஒரிஜினலாக சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதனால எப்போவுமே ஏஜென்ட்ஸ் ஆர் மேபி கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட போயிடாதீங்க. நம்ம யூனிவர்சிட்டியோடைய ரெஜிஸ்டர்ட் ஒன்லி டைரக்ட் சேனல் வழியாக போங்க. ஸோ இந்த ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லாமே 5 வருஷம் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு 6வது வருஷமும் இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து வருது. பட் எப்படி பார்த்தாலும் டோட்டலாக உங்களுக்கு வந்து 30 lakhs பக்கத்தில் ஏஜென்ட் வந்து சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் டிகிரி முடித்த உடனே எல்லாருமே கேட்குற கொஸ்டின் என்னென்னா FMGE, அதாவது வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் ஆர் இப்போ வந்து அதை வந்து மாற்றிருக்காங்க NEXT, அதாவது நேஷனல் எக்ஸிட் எக்ஸாம். இதை வந்து எப்படியாவது வந்து கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் அகாடமியில் வந்து விசாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து கோச்சிங் கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக நிறைய வீடியோஸில் பார்க்குறோம் இந்த மாதிரி கோச்சிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நீங்களே தன்னால் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. டீச்சர்ஸ் ஃபேக்கல்டி மெம்பர்ஸை நம்பணும்னு அவசியம் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கி நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருங்க. கிர்கிஸ்தான் ஒரு நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. ஸோ இங்கிலீஷில் நீங்கள் பேசினா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. வழியில் நீங்கள் டாக்ஸி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ண வேண்டியிருக்கும் ஆர் மேபி பேரம் பேச வேண்டியிருக்கும். அவங்க கேட்குற அமௌண்ட்டை ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துறாதீங்க. ஈவன் ஷாப்ஸில் போய் ஒரு பொருள் வாங்குறதுனாலும் சரி, ரெஸ்டாரண்ட்ஸில் போய் சாப்பிட்றதுனாலும் சரி, பில்லை நல்லா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கு பிறகு பே பண்ணுங்க. கிர்கிஸ்தானில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெதர்ஸ் இருக்கும். அதாவது வின்டர் சீசனில் டெம்பரேச்சர் வந்து ஈவன் -10 degrees வரைக்கும் போகலாம். இந்தியன் ஓவர் கோட் ஆர் மேபி ஜர்க்கின் உங்களை காப்பாற்றலாம். இருந்தாலும் கிர்கிஸ்தானில் வந்துட்டு ஒரு வூலன் கோட் வாங்கிக்கோங்க. ஏன்னா கிர்கிஸ்தான் வெதருக்கு ஏற்ற மாதிரி இந்த கோட்ஸ் வந்து கண்டிப்பாக மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. இந்தியா மாதிரி ஹாட் கண்ட்ரீஸ்க்கு இந்த கண்ட்ரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம். அதனால எப்போவுமே உங்களுடைய தலை, உங்களுடைய கழுத்து, உங்களுடைய கை, உங்களுடைய கால் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் கோல்ட் கிளைமேட் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தால் எப்போவுமே மாஸ்க் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுடைய டிகிரியை வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் கிர்கிஸ் ரிப்பப்ளிக்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆர் மேபி ஸ்டாம்ப் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் உங்களுடைய NMC, அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் எக்ஸாம் ஆர் மேபி அதர் குவாலிஃபைங் எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நீங்கள் கிர்கிஸ்தான் என்டர் ஆன உடனே இந்தியன் எம்பசி இன் பிஷ்கெக்கோட நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. சோம்பேறிப்பட்டு இந்த லிங்க்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா நமக்கு தெரியாது எந்த டைமில் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி. எமர்ஜென்சி நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட் ஃபீஸுக்கும் ஏஜென்ட் ஆர் மேபி கான்ட்ராக்டர் ஃபீக்கும் கண்டிப்பாக ஒரு 1,50,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் $2,000 till $2,500 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும்.
அதனால ஏஜென்ட்ஸ் ஆர் மேபி கான்ட்ராக்டர்ஸ் பின்னாடி போயிடாதீங்க. ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட் ஒரு ஃபீஸ் கொடுத்தாலும் அதை யூனிவர்சிட்டி கிட்ட கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போஸ் நீங்க வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற ஒரு தாட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அகாடமி வந்து பெஸ்ட் தான். சப்போஸ் ஒருவேளை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தான் உங்களுடைய ஒன்லி ஃபோக்கஸ்னா நம்ம கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியே பெஸ்ட். ஸோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் ஆர் மேபி நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூவில் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். டில் தென், டேக் கேர், பி சேஃப்.